கொடுத்துக்கிற மதிப்பு டெசிமல் சம்மஸில் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம என்ன பண்ணோம்னாக்கா ஃப்ராக்ஷனல் நம்பர்ஸாக நம்ம என்ன பண்ணோம்னாக்கா விடையை சொல்லணும். எப்படி ஃப்ராக்ஷன் நம்பர் விடையை சொல்லதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம என்ன பண்ணலாம், விடையை சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு பாருங்களேன், 0.34 கொடுத்துருக்காங்களா. பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பருன்னு பாருங்கள். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்கா. அந்த 2 நம்பரில் எத்தனை நம்பருக்கு மேலே என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா பார் போட்டிருக்காங்க பாருங்கள். 4க்கு மேலே போட்டிருக்காங்க. அது ஒரு நம்பர் தான். அப்போ ஒரு நம்பருக்கு மேலே பார் போட்டிருந்தாங்கன்னா 9 போடணும். பார் போடாத நம்பருக்கு வந்து பார்த்தோன்னாக்கா 0, 3க்கு மேலே பார் போடல, அப்போ என்ன பண்ணணும், அது 0ன்னு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் அடுத்தது பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன நம்பர் இருக்குது பாருங்கள், 3, 4ன்னு இருக்குது. அதே அப்படியே எழுதிக்கணும். ஸோ இதிலேருந்து நம்ம பார் போடாத நம்பரை நம்ம என்ன பண்ணணும், சப்ராக்ஷன் பண்ணணும். பார் போடாத நம்பர் என்னது 3, 3யை சப்ராக்ஷன் பண்ணுங்கள். அப்போ 34லேருந்து 3 போச்சுன்னா 31/90. அப்போ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஃபைனல் தான் நினைக்கிறேன்.